அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக புகார். காதலனை தாக்கிவிட்டு வன்கொடுமை செய்த 2 பேரை தேடும் காவல்துறை. பாலியல் வன்கொடுமை தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தில் காவலர்கள் விசாரணை. சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து வருவதாக தகவல். பாலியல் வன்கொடுமை பற்றி விசாரிக்க உயர்கல்வித்துறை அதிகாரிகள் அடங்கிய குழு. நியூஸ் 18க்கு அமைச்சர் கோவை செழியன் தகவல். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பொறியியல் கல்வி தலைமை நிறுவன வளாகத்திலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என அண்ணாமலை அறிக்கை. ராமேஸ்வரத்தில் உடைமாற்றும் அறையில் கேமரா வைக்கப்பட்ட விவகாரத்தில் 120 வீடியோக்கள் கைதானவர்களின் செல்போனில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் தகவல். வலதுசாரி கருத்தியல் கொண்டவராக இருந்தாலும் மதச்சார்பின்மையை பேணி காத்தவர் வாஜ்பாய். பிறந்த நாளையொட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புகழாரம். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கடத்தப்பட்ட தனியார் பள்ளி தாளாளர் மீட்பு. கடத்திய 6 பேரை கைது செய்தது காவல்துறை. நாடு முழுவதும் 15 லட்சம் சிபிஎஸ்இ பள்ளி ஆசிரியர்களுக்கு பயிற்சி. கற்பிக்கும் திறனை மேம்படுத்த அடுத்த ஆண்டு 50 மணி நேர பயிற்சி வழங்க முடிவு. வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கினால் நிபந்தனையின்றி திமுகவை ஆதரிக்க தயார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி பேச்சு. இடஒதுக்கீட்டிற்கே முட்டுக்கட்டையாக உள்ள பாஜக கூட்டணியை விட்டு அன்புமணி வெளியேறுவாரா? வன்னியருக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தால் திமுக கூட்டணியை ஆதரிக்க தயார் என்ற அன்புமணிக்கு அமைச்சர் சிவசங்கர் சவால். கோவை பன்னிமடையில் யானை கூட்டத்தை விட்டு பிரிந்த குட்டி தாயுடன் சேர்த்து வைக்க போராடும் வனத்துறை. கிறிஸ்துமஸையொட்டி மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகைக்கு சிறப்பு ரயில் நாளையும் இயக்கப்படும் என அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் சாலையோரம் நின்ற காரின் மீது மற்றொரு வாகனம் மோதி விபத்து. திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் 3 பேர் உயிரிழப்பு. உதகையில் 2வது நாளாக படர்ந்துள்ள உறைபனி. வாகனங்கள் மீது படிந்துள்ள பனியை கையில் எடுத்து ரசித்த மக்கள். விமானங்களில் கையோடு 7 கிலோ எடைக்குள் ஒரு பையை மட்டுமே எடுத்துச் செல்ல புதிய விதிமுறை. கூடுதல் பைகள் இருந்தால் லக்கேஜ் பிரிவிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். கிறிஸ்துமஸ் பண்டிகை நாடு முழுவதும் உற்சாக கொண்டாட்டம். தமிழ்நாட்டில் உள்ள தேவாலயங்களில் நள்ளிரவில் பிரார்த்தனை செய்த கிறிஸ்தவர்கள். வாட்டிகனில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் போப் பிரான்சிஸ் பங்கேற்பு. இது நம்பிக்கைக்கான நேரம் என மக்கள் மத்தியில் உரை. அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை சென்னை கிண்டியில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக விடுதியில் தங்கி படிக்கும் மாணவி ஒருவர் தனது பிரிவைச் சேர்ந்த சீனியர் மாணவருடன் வெளியே சென்றதாக கூறப்படுகிறது. பல்கலைக்கழகம் திரும்பிய அவர்கள் வளாகத்திற்குள் இருட்டான இடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்ததாக தெரிகிறது. அப்போது வழியாக வந்த இருவர் மாணவியின் நண்பரை தாக்கிவிட்டு அவரை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பாலியல் வன்கொடுமை பிரிவான BNS 64 கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் பல்கலைக்கழக நுழைவு வாயிலில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு பெயர், மொபைல் எண் உள்ளிட்ட விவரங்களை பெற்ற பிறகே மாணவர்களும் பொதுமக்களும் அனுமதிக்கப்படுகின்றனர்.
இந்நிலையில் மாணவியின் பாலியல் வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த உயர்கல்வித்துறை அதிகாரிகள் அடங்கிய குழு அமைக்கப்பட்டுள்ளதாக நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்தார். சென்னை காவல் ஆணையரை தொடர்பு கொண்டு பேசியதாக கூறிய கோவி செழியன் தீவிர நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டிருப்பதாகவும் கூறினார். மேலும் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் ஒருவரை பிடித்து விசாரணை நடத்தி வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீலகிரி மாவட்டம் உதகையில் உறைபனியின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. உதகையில் கடந்த 2 நாட்களாக உறைபனியின் தாக்கம் அதிக அளவில் காணப்படுகிறது. குறிப்பாக குதிரை பந்தய மைதானம், படகு இல்லம், காந்தல், தலைக்குந்தா உள்ளிட்ட இடங்களில் பனி படர்ந்துள்ளது. இந்நிலையில் தொடர் விடுமுறையொட்டி ஊட்டியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் பனிக்கட்டியுடன் விளையாடினர். நேற்று ஆக்சுவலி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, நல்லாயிருக்கும் ஃபாஸ்ட்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அண்ட் ஃபேக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நேரில் வந்து பார்த்தா தெரியுது இவ்வளோ அழகாக சூப்பராக அண்ட் கிளைமேட்டும் இவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஃபுல்லாக ஸ்னோ, காரில் கூட வந்துட்டு ஸ்னோ ஃபுல்லாக நல்லா அழகாக இருந்துச்சு. பனிப்பொழிவு கடுமையாக இருப்பதால் தங்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாக பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். பனி காலதாமதமாக கொட்டினாலும் நேற்றுக்கு இன்றைக்கும் பனி அதிகமாக கொட்டிகிட்டு இருக்கு. அதனால் நீலகிரி மாவட்டத்தில் வந்து வரக்கூடிய கூலி தொழிலாளியோட மக்கள் வந்து வாழ்க்கையே கேள்விக்குறியான ஒரு நிலைமையில் இருக்குது. கடும் பனியால் வந்து காலங்காலத்தால் எங்களால் எதிர்த்து பேப்பர் போட முடியல, வேறு கூலி வேலைக்கு பஸ் ஏறி பயணிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்குது. பால் போட முடியவில்லை, வீட்டுக்கு அத்தியாவசிய பொருளாக எடுத்துகிட்டு போய் கொண்டு சேர்க்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு சிரமத்துக்கு ஆளாயிருக்கும். கடும் பனிப்பொழிவால் வாழ்வாதாரம் இழந்து தவிப்பவர்களுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை பன்னிமடை பகுதியில் கூட்டத்தில் இருந்து பிரிந்த யானைக்குட்டியை மீண்டும் கூட்டத்துடன் சேர்த்து வைக்க வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். பிறந்த 1 மாதமே யானைக்குட்டி ஒன்று கூட்டத்திலிருந்து பிரிந்து பன்னிமடை பகுதியில் சுற்றித் திரிவதாக வனத்துறையினருக்கு நேற்று தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அங்கு சென்ற வனத்துறையினர் தனியாக சுற்றித் திரிந்த யானைக்குட்டியை மீட்டு கூட்டத்துடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அப்போது பன்னிமடை ஒரப்பாளையம் சாலையில் பெண் யானை ஒன்று அமர்ந்த நிலையில் இறந்து கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த யானைக்கு பிரேத பரிசோதனை செய்த பின்னர் மீட்கப்பட்ட குட்டியை பொன்னூத்து அம்மன் கோவிலுக்கு அருகே உள்ள வனப்பகுதியில் உலாவும் யானை கூட்டத்துடன் சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். ஆனால் அந்த கூட்டத்தில் உள்ள பெண் யானைகள் சேர்த்துக் கொள்ளாததால் குட்டியை ஜீப்பில் ஏற்றி வனப்பகுதியை ஒட்டிய தோட்டத்திற்கு கொண்டு வந்தனர். மீண்டும் குட்டியை மற்ற யானை கூட்டத்துடன் சேர்க்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர்.